ஹாய், வணக்கம் நேயர்களே. கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி, வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி. வணக்கம் நேயர்களே. கோவையில் கடந்த மாதம் 2ஆம் தேதி காதலுடன் பேசிக்கொண்டிருந்த கல்லூரி மாணவியை சிவகங்கையைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகளான கருப்புசாமி என்கிற சதீஷ், கார்த்தி என்கிற காளீஸ்வரன், அடுத்தது தவசி என்கின்ற குணா ஆகியோர் இருட்டான பகுதிக்கு சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து பலாத்காரம் செய்தனர். இந்த கொடூர கும்பல் கோவை துடியலூர் அருகே வெள்ளக்கிணறு பகுதியில் மறைந்திருந்தது. மூவரையும் போலீசார் பிடிக்க முயன்ற போது அவரை தாக்க முயன்றது. 3 பேரையும் போலீசார் சுட்டு பிடித்தனர். சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின் குணமடைந்த பிறகு கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தார்கள். அதன் பிறகு மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கடந்த மாதம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்தார்கள். என்ன நடந்ததுன்னா, இந்த 3 பேரும் பயங்கர குற்றவாளிகள். என்ன பண்ணிருக்கானுங்க, காலையிலேயே கிளம்பி ஃபுல்லா தண்ணியை போட்டுட்டு தேவராஜ் என்கிறவரை தட்டி கேட்டிருக்கார். ஏண்டா இவ்வளவு நேரம், எல்லா டீட்டெயிலும் பின்னாடி சொல்றோம், ஏண்டா இவ்வளவு நேரம் இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. தட்டி கேட்டக்கு அவருக்குள்ள வாய் தகராறாகி 3 பேரும் சேர்ந்து சரமாரிய தேவராஜை தாக்கியிருக்கானுங்க. சரமாரிய தேவராஜை தாக்கி அவர் கீழே விழுந்துட்டாரு. இவனுங்க ஏறி திரும்பியும் தண்ணியை போட்டுட்டு நேரா வந்து ஏர்போர்ட் பின்னாடி வந்துட்டானுங்க. வந்துதான் அந்த கூட்டு பாலியல், காலையில கொலை, மாலையில கூட்டு பாலியல் வன்கொடுமை. காலையில் கொலை, மாலையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை. தேவராஜ் என்கின்ற இவர்கள் அடித்து கொலை செய்து உள்ளனர். இந்த தகவலை தெரிவித்தவுடன் அம்மாபாளையம் அருகே உள்ள வேலக்கவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்த தேவராஜ் சம்பவத்தன்று தேவராஜ் மாயமானார். இது குறித்து அவருடைய மனைவி லட்சுமி கணவர் காணவில்லை என்று கோவில்பாளையத்தில் உள்ள போலீசில் புகார் அளித்தார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேவராஜை தேடி வந்தனர். அப்போது தேவராஜ் தலையில் பலத்த காயங்களுடன் செரியம்பாளையம் என்ற இடத்தில் காட்டு பகுதியில் பிணமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் சந்தேக மரணம் என பதிவு செய்து வழக்கை விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் கூட்டு பாலியல் வழக்கில் ஈடுபட்ட 3 பேரும் தேவராஜை அடித்துக் கொன்றது தெரிய வந்தது. நவம்பர் 1ஆம் தேதி செரியம்பாளையம் என்ற இடத்தில் நீண்ட நேரம் மது அருந்திக் கொண்டிருந்த இந்த 3 பேரும் ஆடு விற்கும் தேவராஜ், நல்லா தெரிஞ்சுங்க, ஆடு விற்கிறது தேவராஜ். அவர் வந்து கேட்டிருக்கார், ஏண்டா இவ்வளவு நேரம் இங்க இருக்கீங்க? எல்லாரும் கேட்கிற இயற்கையான கேள்விதானே, ஏண்டா ரொம்ப நேரமா இங்க இருக்கீங்கன்னு கேட்டிருக்கார். அதுக்குள்ள இவர்களுக்குள்ள வாய் தகராறு முத்தி 3 பேரும் அவர் அடிச்சு மல்லாத்தி கீழே தள்ளிட்டானுங்க. கீழே தள்ளிட்டு நேர வண்டி எடுத்துட்டு மீண்டும் ஃபுல்லா சரக்க ஏத்திட்டு ஏர்போர்ட் பக்கத்தால இருக்க பிருந்தாவன் நகருக்கு வந்திருக்கானுங்க. மீண்டும் இந்த பகுதியில மது அருந்தி மீண்டும் சரக்கு அப்படிதான் போட்டுட்டே இருந்திருக்கான். அப்போதுதான் கல்லூரி மாணவி அவருடைய காதலுடன் பேசிக் கொண்டிருந்தார். நீண்ட நேரம் கார் நிற்பதை பார்த்த 3 பேரும் உள்ளே இருந்தவரை வெளியே வர சொல்லி வராததால் கார் கண்ணாடியை உடைத்து தடுக்க வந்த அவருடைய காதலனை தலையில் ஒரு வெட்டி அவர் காதலியை மறைவான இடத்திற்கு, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மறைவான இடத்திற்கு இழுத்து சென்றிருக்கானுங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து மீண்டும் கொலை வழக்கில் சிக்கியிருக்கானுங்க 3 பேரும். மீண்டும் போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளனர். காலையில கொலை, மாலையில கூட்டு பாலியல், இதான் இவனுங்களுக்கு வேலை. காலையில கொலை, இரவு கூட்டு பாலியல். இதனால் இவர்களுக்கு நீதியரசர் மரண தண்டனை விதித்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது கோவை மக்களின் கருத்தாக உள்ளது. நன்றி, வணக்கம். சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா? அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தருளியிருக்கிறாள். அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார்.
சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன், தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும். ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை. சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அது வாயிலே போடுறார். இதெல்லாம் பார்க்க ரொம்ப மெய்சிலிருக்கும் அனுபவமா இருக்கு.